friends, welcome to our channel. எல்லாரும் வந்து எப்படி இருக்குதீங்க friends? இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிஸ் பார்க்கலாமா friends? குட்டி பேபிக்கு ஸ்கூல்ல வந்து இப்போ வந்து நமக்கு வந்து நவராத்திரி நடந்துட்டே இருக்கு. அதனால வந்து குட்டி பேபிக்கு வந்து டைரியில வந்து அவல் லெட் வந்து செய்து கொடுக்க சொன்னாங்க friends. நான் வந்து ரவா லெட் எல்லாம் பண்ணிறேன். இன்னதான் ஃபர்ஸ்ட் டைம் அவல் லெட் பண்ண. ஆனா வந்து எனக்கு வந்து நல்லா வந்தது போல இல்ல, கொஞ்சம் ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகே அந்த இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் நெய் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யில் வந்து நான் வந்து முந்திரி பருப்பையும் இப்போ வந்து நம்ம கிஸ்மிஸ் பழத்தையும் வறுத்தெடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதில் மீதி இருந்த நெய்யில் பின்ன தேவையான அளவு நெய் ஆட் பண்ணி என்ன பண்ணியிருந்தேன்னா வந்து அவல் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அவலை வந்து அந்த நெய்யில் வந்து நம்ம வந்து பொன்னிறமாக வந்து வதக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவல் வந்து இப்போ வறுத்ததை வந்து நம்ம வந்து அதை ஒரு பாத்திரத்தில் வந்து ஆற வச்சுட்டு நான் வந்து இப்போ வந்து 2 கப்பு நிறைய வந்து அவல் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து 1 கப்பு வந்து நான் வந்து தேங்காய் துருவல் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் துருவலையும் பொன்னிறமாக இப்போ வந்து நம்ம வந்து நெய்யில் வந்து வதக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேங்காய் துருவல் வந்து வதக்குனதை வந்து நம்ம வந்து இதை என்ன பண்ணுவோம்னாச்சு வந்து இதையே ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த 2 கப்பு அவலுக்கு வந்து 1.5 கப்பு அளவு வந்து நாட்டு சர்க்கரை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருந்தேன். நாட்டு சர்க்கரை எடுத்து அதே வந்து நான் பொடிக்கலை, நாட்டு சர்க்கரை பொடிஞ்சனால அதை பொடிக்கலை. இப்போ வந்து தேங்காயும் அவலை வந்து நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துருந்தோமா ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிட்டோம். இது கூட வந்து கொஞ்சம் ஏலக்காயை நம்ம ஆட் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம வந்து நெய்யை தான் நான் இன்னும் வந்து தேவையான அளவு நெய்யை உருக்கி வந்து நான் வந்து உருண்டை பதத்துக்கு அந்த மாவில் எல்லாம் நான் பிசைஞ்சு உருண்டை பிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் வீற்றினேன். ஆனால் வந்து அது வந்து எனக்கு உருண்டை பக்குவத்தில் வரையில பின்ன வந்து கொஞ்சம் நெய்யை வந்து நான் சூடு பண்ணி பின்ன வந்து அதில் வீற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். வீற்றின பிறகுதான் வந்து அது வந்து உருண்டை பக்குவத்தில் வந்து. ஆனால் வந்து வேறு லெட்டு ரவா லெட்டு அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு டக்குடு உருண்டை வந்துடும். ஆனால் இந்த லெட்டு வந்து பிடிக்கும்போது வந்து எனக்கு லைட் என்னென்னா வந்து அந்த முந்திரி பருப்பெல்லாம் இருக்க இடத்துல வந்து நமக்கு வந்து பொடிஞ்சு வந்தது போல் இருந்துச்சு. அதனால் வந்து நான் வந்து எப்படி எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக வந்து ஒரு அவல் லெட்டு வந்து பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கலாம். நான் வந்து 1.5 கப்பு எடுத்ததுக்கு ஒரு 1.25 கப்பு எடுத்திருந்தா கூட ஓகேவாக இருந்திருக்கும். இனிப்பு வந்து கொஞ்சம் கூடிச்சு. ஆனால் வந்து லெட்டு சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்படி சூப்பராக வந்து லெட்டுன்னு செய்து குட்டி பேபிக்கு வந்து நாளை கொடுக்க வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு பாக்ஸில் வந்து லெட்டே வந்து அடைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் செய்த வந்து அவல் லெட்டு. இன்னும் தான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னோடய வீடியோவில் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் வந்து நீங்கள் வந்து ஸ்மித்திஸ் சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் நிறைய கதைகள், நிறைய இந்த நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்துட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதற்காக வந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போதும் உங்கள் ஆதரவை தந்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.